விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் இது திருப்பூர் மாவட்ட செய்தி. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சப்டிவிஷன் ஊத்துக்குளி காவல் நிலையம். அதில் இருக்கக்கூடிய ஒரு 7 போலீஸார், 4 ஹெட் கான்ஸ்டபிள், 3 கிரேட் 1 நினைக்கிறேன். 7 பேர் அதிரடியாக ஒரே நாள் ஒரு விஹெச்எஃப் உத்தரவில் இமிடியேட்டாக ஆயுதப்படைக்கு போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. திருப்பூர் மாவட்ட ஆயுதப்படைக்கு நேற்றைக்கு நிறைய அந்த மாஸ் மீடியா கம்யூனிகேஷனுடைய நியூஸ் கார்டு, அப்புறம் பத்திரிகை செய்தி இதெல்லாம் பார்த்தேன். இன்றைக்கி காலையிலையும் கூட பத்திரிகை செய்தி வந்துருந்துச்சு. லஞ்சம் வாங்கிய 7 பேர் அதிரடி மாற்றம். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் 7 காவலர்கள். அது என்னென்னா, குற்ற வழக்குகளின் முக்கிய கோப்புகளை சரியான முறையில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய மின்னணு ஆதாரங்களை சரியான முறையில் பராமரிக்காமலும், அப்புறம் என்னென்னா வழக்குகளுக்காக லஞ்சம் பெற்றதும் எஸ்பி நேரடி ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ட்டு செய்தி. அவங்க நேரடியாக வந்திருந்திருக்கலாம், ஒரு எஸ்பி விசிட்டு, எஸ்பி இன்ஸ்பெக்ஷன் ஏதோ ஒன்று வந்திருந்திருக்கலாம். அதில் அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கு பிறகு கேம்பஸ் போனோன்னா மைக்கில் கூப்பிட்டு சொல்லிடுறாங்க. அந்த 1 நிமிட கம்யூனிகேஷன் கேளுங்க. ஊத்துக்குளி போலீஸ் ஸ்டேஷன் ஆல் பர்சன்ஸ் ஏஆர் ரிப்போர்ட் பண்ணணும். சென்ட்ரி விட்டுட்டு எல்லாருமே இது ஏஆர் ரிப்போர்ட் பண்ணணும். மைக் 23. மேடம் குட் மார்னிங் மேடம். வணக்கம் மேடம். டீச்சர் உங்களுக்கு ஏரில் வந்துட்டாங்க மேடம். வணக்கம் மேடம். மைக் 10 கண்ட்ரோல் ஊத்துக்குளி ஸ்டேஷன் ஆல் பர்சன்ஸ் ஆல் போலீஸ் ஆல் ஏஆர் உடனே ஏஆர் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணி எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கணும். சென்ட்ரி மைக் 23 சொல்லிட்டு வேற ஸ்டேஷன்ல எடுத்துட்டு சென்ட்ரி போட சொல்லுங்க. ஃபுல் ஸ்ட்ரென்த் அங்கே ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்க. சென்ட்ரி வேற ஸ்டேஷன்ல போட சொல்லுங்க. ஓவர். மேம் வெரி வெல் மேம். சென்ட்ரி அதர் ஸ்டேஷன் காங்கேயம் சப் டிவிஷன்ல இருந்து போஸ்ட் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆல் ஸ்ட்ரென்த் இம்மீடியட்டா ஏஐஆர்ல ரிப்போர்ட் பண்ணணும் மேம். மேமோட இன்ஸ்ட்ரக்ஷன் உத்தரவை இம்மீடியட்டா கேரி அவுட் பண்றேன் மேம். ஃபாலோ பண்ணுறேன் மேம். குட் மார்னிங் மேம். கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் பண்ணிடுறேன் மேம். குட் மார்னிங் மேம். தேங்க்யூ மேம். மைக்கு 28 மைக்கன் மேடம். குட் மார்னிங் மேடம். மேடத்தோட இன்சூரன்ஸ் ரிசீவ் பண்ணிட்டேன். காங்கேயத்துலேருந்து ஒரு பார்வை போட்டு மற்ற சென்டர் நான் யாருக்கு அனுப்பிச்சுட்றோம். வணக்கம் மேடம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தம் சென்ட்ரி உட்பட நிலைய பாரா உட்பட எல்லாம் போய் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. பாராவுக்கு கூட காங்கேயத்தில் இருந்து ஒருத்தர் போட்டு மைக் 23 டிஎஸ்பி வந்துடுறாரு. காங்கேயம் டிஎஸ்பி, நான் இமீடியட்டாக காங்கேயத்திலேருந்து ஆள் அனுப்பிக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிடுறாரு. கம்யூனிகேஷன் முடிஞ்சிச்சா அவங்க போய் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ இவங்க 22 பேட்ச் ஐபிஎஸ், டைரக்ட் ஐபிஎஸ், ஊபி ஸ்டேட்டு, அவங்களுடைய நேட்டிவ் ஸ்டேட்டு, இளம் ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரலாம். அவங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பொள்ளாச்சி ஏஎஸ்பியாக இருந்தாங்க. இவர்கள் மீது இன்னைக்கு ஹெட்டிங் செய்தி பார்த்தோம்னா, லஞ்சம் வாங்கிய 7 போலீஸார் மாற்றம். லஞ்சம் வாங்கினா நீங்கள் ரிப்போர்ட் எழுதி அதை விஜிலன்ஸுக்கு தான் அனுப்பணும். 100 ரூபா அவன் வாங்கினா கூட பணம்னு சம்மந்தப்பட்டுட்டா அந்த ரிப்போர்ட் விஜிலன்ஸுக்கு தான் போகணும். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களது பணியில் ஒழுங்கீனம் அப்படின்ற மாதிரி அந்த ரெக்கார்டு பராமரிக்கலை, மின்னணு ஆதாரங்கள் சரியான முறையில் சமர்ப்பிக்கலை அப்படின்ற மாதிரி ஸ்டேஷன் நிலைய ரெக்கார்டு அப்படின்னா முழுக்க எஸ்ஹெச்ஓ தான் பொறுப்பு. எஸ்ஹெச்ஓவும் ரைட்டரையும் பொறுப்பாக்கலாம். அவ்வளோதான். அவர் எஸ்ஹெச்ஓக்கு இதுவே பொறுப்பு இல்லையா? மற்றபடி இவ்வளவு சொல்கிறீங்கல்ல, அந்த சரியான முறையில் பராமரிக்க அலட்சியமாக செயல்பட்டது, வழக்குகளுக்காக லஞ்சம் பெற்றது. இவர் இப்போ அந்த சப்டிவிஷன் டிஎஸ்பி அங்கே விசிட்டு இன்ஸ்பெக்ஷன் ஒன்றும் போலையா? இப்போ போன மாதம் போயிருக்கணுமே. போன மாதம் போனதில் அவர் விசிட்டிங் நோட்ஸில் இதெல்லாம் எது எழுதினாரோ ஒன்றும் எழுதலையா? அப்படி அவர் இருந்தார்னா, எழுதாமல் இருந்தால் ஸ்லாக் சூப்பர்வைசனுக்கு அவர் மேலே முதல்ல 17A சார்ஜ் கொடுக்கணும். அந்த இன்ஸ்பெக்டருக்கு 3A 3Bல ஏதோ சார்ஜ் கொடுக்கணும். ஒட்டுமொத்த போலீஸ் அனுப்புறதுனால என்ன இருக்குது? லஞ்சம் வாங்கினதாக அதற்காக அனுப்புனா நீங்கள் விஜிலன்ஸுக்கு தான் ரிப்போர்ட் அனுப்பணும். ஆனால் அது இது கிடையாது. தவிர ஆயுதப்படைக்கு அனுப்புறதுன்றது ஒரு தண்டனையே கிடையாது. அப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக தான் அவர் இருப்பார். இங்கே இருக்கக்கூடிய டென்ஷனாக கூட இருக்காது. இந்த ஒரு
படத்தில் வடிவேல் சொல்லுவார்ல, பங்குனி மாதம் பனிஷ்மெண்ட்டை பாரு, ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்குன்னு பூரா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் நல்லா வேக்காடுக்கு நல்லா குளிக்கிற மாதிரி சீன் இருக்கும். அது மாதிரி தான் இந்த வெயிலுக்கு அங்கே போய் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஆயுதப்படைக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லி வெளியில் காமிக்கிறதுன்றது ஒரு ஹம்பக்கு. இப்போ ஆயுதப்படையிலே நிரந்தரமாக இருக்காங்களே, அவங்கன்னா தண்டனைக்காக இருக்காங்க. ஆயுதப்படையில் இருக்கிறது அப்படின்றது ஓய்வுக்கு போகிற மாதிரி ஆயிரும். தவிர இவர்களது பணியின் ஒழுங்கீனம் காரணமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா டிஐஜிட்ட பேசுங்க, டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர் போடுங்க, ஐஜி மேம் பேசுங்க. அப்படியே தானே ரேஞ்சு விட்டு ரேஞ்சு தூக்குங்க. கடைசியாக எங்கே மாற்றம் செய்யணுமோ அந்த மாதிரி மாற்றம் செய்யுங்க. லஞ்சம் வாங்கினேன்னு சொல்லி புருவாச்சுன்னா விஜிலன்ஸுக்கு கொடுங்க. அவன் கட்டாயம் வேண்டியதே இல்லை. எங்கே போட்டாலும் அதை செய்வான்ல. அடுத்த காவல் நிலையத்திற்கு போட்டிருந்தாலும் கூட அதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் உங்களது நோக்கம் நல்ல நோக்கம். ஆனால் கரெக்டான நடவடிக்கை எடுக்கணும், நல்லா சரியாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். போலீஸு நல்லா கை சுத்தமாக வேலை பார்க்கணும். போலீஸு 24 மணி நேரம் போலீஸு சிந்தனையோடு போலீஸ் வேலை பார்த்தா தாப்பா இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் லோக்கலில் தாக்கு பிடிக்க முடியும். ஃபுல் போலீஸிங் இருக்கணும். ஆனால் ஏனோ தானா போகப்பட்டது வரப்பட்டது 7 பேருக்கு ஒன்றா ரெஸ்பான்சிபிலிட்டி வருது பார்த்தீங்களா? எப்படி எது ஒன்றுனாலும் இப்போ போலீஸு நமக்கு அதில் பர்டிகுலர் சார்ஜில் என்னன்றது எனக்கு தெரியல. எது ஒன்றுனாலும் அப்படி ஒரே சார்ஜாக ஒரே இதாக போக முடியுமா அப்படின்னா இவர் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லா ஸ்டேஷனுக்கும் இது ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படின்னா உங்களது வெப்சைட்டில் போடுங்க, அஃபீஷியல் வெப்சைட்டில் போடுங்க. இன்ன காரணத்துக்காக இன்ன இது தப்பு பண்ணாங்க, இது அவர்கள் நம்பரு பேர் இதற்காக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், அதற்கு தான் போடணும். அதனால் அதையும் வெளிப்படுத்துங்க. மற்ற எதுவும் பார்த்துக்குங்கப்பா. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கிடையாது, ஜென்ரலாக பார்த்துக்குங்க. இன்றைய காவல்துறை பணி அப்படின்றது எவ்வளோ சிக்கலாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. இதில் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்லாம் யாரும் டிரான்ஸ்ஃபர் ஆனது மாதிரி தெரியலை. ஏன்னா 7 போலீஸார் மட்டும் போயிருக்காங்க நிலையத்தில் நடந்த அவ்வளோ பெரிய விஷயத்துக்கு. மீண்டும் சொல்கிறேன், அவர் டிஎஸ்பி அவருடைய நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை விட்டுருங்க. அவர் மந்த்லி விசிட் போயிருக்கணும்ல, விசிட்டிங் நோட்ஸ் எழுதியிருக்கணும்ல, அது உங்களுக்கு வந்திருந்துருக்கணும்ல. இதெல்லாம் பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா அவரும் அந்த சார்ஜுக்கு உள்ளாகக்கூடியவர். அதை கொஞ்சம் பயந்துக்கணும் போல இருந்துச்சு. பார்ப்போம், அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். நம்ம சேனலில் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வணக்கம்.